نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நிறைவாய் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானு வ தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடை பொருளாதாரம் என்பதும் செல்வம் என்பதும். அல்லாஹுவால் வழங்கப்பட்ட பொருளாதாரம் அது எதுவரைக்கும் நமக்கு அருளாய் இருக்கும் என்றால், அல்லாஹு அந்த பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ, அவன் வகுத்து தந்த அந்த வழிமுறைகளில் அவன் கொடுத்த பொருளாதாரத்தை நாம் செலவு செய்கின்ற வரை, பயன்படுத்துகின்ற வரை அது அருளுக்குரியதாயிருக்கும், அது ரஹ்மத்திற்குரியதாயிருக்கும். அதே பொருளாதாரத்தை அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளில் பயன்படுத்தாமல் அதை தடுத்து வைத்துக் கொள்வோமேயானால், அவற்றை மாற்று வழிகளில் பயன்படுத்துவோமேயானால், அவற்றில் கஞ்சத்தனத்தை மேற்கொள்வோமேயானால், அருளுக்குரிய பொருளாதாரம் சாபத்திற்குரியதாய் மாறிவிடும். ரஹ்மத்தாய் வந்த பொருளாதாரம் அதாபுக்குரியதாய் மாறிவிடும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, லியுன்ஃபிக் து சஅத்தின் மின் சஅத்திஹி, வசதி படைத்தவர்கள் அவர்களுடைய வசதியிலிருந்து செலவு செய்யட்டும். வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லாஹ், யாருக்கு நான் அளந்து கொடுத்திருக்கிறேனோ, குறைத்து கொடுத்திருக்கிறேனோ, அவருடைய வசதிக்கு ஏற்ப செலவு செய்யட்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனம் ஆணித்தரமாய் அழுத்தமாய் சொல்லித்தரக்கூடிய ஒரு கருத்து. அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை தடுத்து கொள்ளக்கூடிய உரிமை இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக இருப்பவர்களும் அவர்களுடைய தகுதிக்கேற்ப செலவு செய்ய வேண்டும். நடுத்தர வர்க்கத்தினராய் இருக்கக்கூடிய மக்களும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வழங்கிய அந்த பொருளாதாரத்தில் இருந்து அவர்களுடைய தகுதிக்கேற்ப பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தை இந்த வசனம் நமக்கு அழுத்தமாய் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி செலவு செய்யாமல் அவற்றை தடுத்து வைக்கிற போது, அவற்றில் கஞ்சத்தனத்தை கையாளுகிற போது அல்லாஹ் அந்த மனிதனை கோபித்துக் கொள்கிறான். அவர் வெறுப்பிற்குரிய மனிதராய் ஆகி போகிறார். உலகத்தில் 2 குணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தயாள குணம் படைத்தவர்கள், விசாலமான உள்ளம் படைத்தவர்கள். இவர்கள் அல்லாஹுவால் நேசிக்கப்படுகிறார்கள், அல்லாஹுவால் விரும்பப்படுகிறார்கள், அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாயிருக்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கிறது, இவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் இருக்கிறது,
எனவேதான் அவன் கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள். காரணம், எவ்வளவு கொடுத்தாலும் என் ரப்பு என்னை நடுத்தருவில் நிறுத்திவிட மாட்டான். எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹ் என்னை ஓட்டாண்டியாய் ஆக்கிவிட மாட்டான். நான் எவ்வளவு கொடுக்கிறேனோ அதைவிட பன்மடங்கு எனக்கு இரட்டிப்பாய் கொடுப்பான் என்கிற நம்பிக்கை தயாள குணம் படைத்தவர்களுக்கு இருப்பதினால்தான் வாரி வாரி வழங்குகிறார்கள். இன்னொரு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள், கஞ்சத்தனம் உடையவர்கள், கரிமித்தனம் உடையவர்கள். இவர்கள் ரப்பினுடைய கோபத்திற்குரியவர்கள், அல்லாஹுவால் வெறுக்கப்படக்கூடிய நபர்களில் ஒருவர். ஏன் அல்லாஹ் இவர்களை வெறுக்கிறான்? இவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கிடையாது. நான் கொடுத்தால் என்னுடைய பொருள் குறைந்துவிடும், நான் கொடுத்தால் நான் நடுத்தருவுக்குள் வந்து விடுவேன், நான் கொடுத்தால் ஒன்றுமில்லாத ஏழையாய் ஆகிவிடுவேன் என்கிற ரப்பின் மீது நல்லெண்ணம் இல்லாததினால், நம்பிக்கை இல்லாததினால் கஞ்சத்தம் உடையவராய் இவர் வாழ்கிறார். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானவர்களாய் ஆகிவிடுகிறார். கஞ்சத்தனம் மனிதனை அழித்து விடக்கூடிய, இந்த உலகத்திலும் சரி நாளை மறு உலகத்திலும் சரி இகழுக்குரியவனாய் ஒருவனை மாற்றிவிடக்கூடிய மிக மிக மோசமான குணம் கஞ்சத்தனம். ஒரு கொடிய நோய் என்று சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீசுகளில் கஞ்சத்தனத்தினுடைய கொடுமையை குறித்து, கஞ்சத்தனத்தின் ஆபத்தை குறித்து, அது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு தூரம் வெறுப்பிற்குரியதாய் இருக்கிறது என்பதை குறித்து பேசியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அஸ்ஸஹாஉ ஷஜரத்துன் ஃபில் ஜன்னா, கொடைத்தனம் என்பது சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம். ஃபமன்கான சஹியன், இந்த உலகத்தில் ஒருவர் கொடைத்தனத்தோடு நடந்து கொள்வாராயின் அவர் சுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய கிளையை இவர் உலகத்தில் கொடைத்தனத்தோடு நடக்கிற போது பிடித்துக் கொள்கிறார். அந்த கிளையை இவர் பிடித்துக் கொள்கிறார் அல்லவா, அந்த கிளை இவரை விடாது, இவர் விட்டாலும் அந்த கிளை இவரை விடாது. எதுவரைக்கும்? நாளை மறு உலகில் இந்த உலகத்தில் கொடைத்தனத்தோடு நடந்தவரை அந்த கிளை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் இவரை விட்டுவிடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் வஷுஹு ஷஜரத்துன் ஃபின்னார், கருமித்தனம் என்பது, கஞ்சத்தனம் என்பது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம். அதனுடைய கிளைகள் பூமியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஒருவன் கஞ்சத்தனத்தோடு நடக்கிற போது அந்த நரகத்தில் இருந்து தொங்கக்கூடிய அந்த மரத்தின் கிளையை இவன் பிடித்து கொள்கிறான். அந்த கிளை இவனை விடாது. எதுவரைக்கும்? நரகத்தில் கொண்டு போய் இவனை சேர்க்கிற வரைக்கும் அந்த கிளை இவனை விட்டுவிடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஸஹியு கரீபும் மினல்லாஹ், கொடைத்தனம் உடையவர், தாராள மனப்பான்மை உடையவர், அவர் அல்லாஹ்விற்கு நெருக்கமாயிருக்கிறார். கரீபும் மினன்னாஸ், மக்களுக்கு நெருக்கமாயிருக்கிறார். கரீபும் மினல் ஜன்னா, சுவனத்திற்கு நெருக்கமாக இருக்கிறார். பஈதும் மினன்னார், நரகத்தை விட்டும் தூரமாயிருக்கிறார். அதே சமயத்தில் கஞ்சத்தனம் உடையவர், அவர் எப்படிப்பட்டவர்? பஈதும் மினல்லாஹ், அல்லாஹ்வை விட்டும் தூரமாயிட்டார். பஈதும் மினன்னாஸ், மக்களை விட்டும் தூரமாகிவிட்டார். உலகத்தில் யாராவது கஞ்சத்தனம் உடையவரை பிரியப்படுவாரா? அவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களா? அவரை பார்த்தாலே சாப வார்த்தைகள் தானே வரும். இவெல்லாம் ஒரு ஆளா, ஒரு காசு கையிலிருந்து வந்துராது என்றெல்லாம் இகழக்கூடிய ஒரு சூழ்நிலையை தானே பார்க்கிறோம். மக்களும் தூரமாகி விடுவார்கள், அல்லாஹும் தூரமாகி விடுவார், சுவனத்தை விட்டும் தூரமாகி விடுவார். கஞ்சத்தனமுடையவர் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரே இடம் கரீபும் மினன்னார், அவர் நரகத்திற்கு நெருக்கமாக இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். 3 நபர்களை அல்லாஹும் ரசூலும் வெறுக்கிறார்கள். 3 நபர்களை அல்லாஹும் ரசூலும் வெறுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லா மக்களும் சாபத்திற்குரியவர்களாய் ஆகிறார்கள், வானவர்களின் சாபத்திற்குரியவர்களாய் ஆகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த 3வரில் ஒருவர் கஞ்சர் என்பதாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கஞ்சத்தனம் என்பது அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடிக்காத மோசமான குணம். இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி கஞ்சன் எந்த காலத்திலும் மதிக்கப்பட மாட்டான், இகழுக்குரியவராய் சாபத்திற்குரியவராய் ஆக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். உலகத்தில் கஞ்சர்கள் என்பது நிறைய வகை. நாம் நினைக்காததெல்லாம் கஞ்சத்தனத்தில் வரும். சில பேர் இருப்பார்கள், தங்களுடைய தேவைக்கு
தங்களுடைய அவசியத்திற்கும் கூட தன்னுடைய காசை செலவு செய்ய மாட்டார்கள். மார்க்கம் இவர்களை பார்த்து கஞ்சன் என்று சொல்கிறது. இவர்களும் கஞ்சன் தான். அடுத்தவர்களுக்கு கொடுக்காதவர் மாத்திரம் கஞ்சன் அல்ல. தனக்கு ஒரு நல்ல ஆடை தேவை, தனக்கு ஒரு நல்ல செருப்பு தேவை, காசும் இருக்கிறது, பொருளாதார வசதி கையில் இருக்கிறது, இருந்தாலும் எடுத்தா என் பேலன்ஸ் குறைஞ்சிருமோ, எடுத்தா என்னுடைய பரிசில் பணம் குறைந்து விடுமோ என்கிற எண்ணத்தில் இவர் செலவு செய்யாமல் இருப்பானானால் தனக்கு செலவு செய்யாத இவரும் கஞ்சன் என்று மார்க்கம் சொல்கிறது. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல சில பேர் அவர்களை பார்ப்பதற்காக வந்தார்கள். வந்தவர்கள் பேசிவிட்டு திரும்புகிற போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு மனிதரை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்க சொன்னாங்க. அவர் பழைய ஆடையை, அழுக்கடைந்த ஆடையை உடுத்திருந்தார். அவரை மட்டும் அமர சொல்லிட்டாங்க. எல்லோரும் போய்விட்டார்கள். அவரிடத்தில் சொன்னார்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீ அமர்ந்திருக்கக்கூடிய விரிப்பை தூக்கி விட்டு பாரு என்று சொன்னார்கள். அவரையும் விரிப்பை தூக்கி பார்த்தாரு. உள்ள 1000 வெள்ளி காசுகள் இருந்தன. சொன்னார்கள் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹுதுஹா வ அஸ்லிஹ் பி ஆஷானக, இதை எடுத்துட்டு போய் நல்ல ஆடையை வாங்கி உடுத்திக்கொள் என்று சொன்னார்கள். உடனே அவர் சொன்னார், இமாம் அவர்களே, நான் ஒன்றும் காசு பணம் இல்லாதவன் அல்ல, நிறைய காசுகள் இருக்கதான் செய்கிறது, இருந்தாலும் இது போல ஒரு அழுக்கான ஆடைய, கிழிந்த ஆடையை நான் உடுத்திருக்கிறேன் என்று சொல்ல, அப்பொழுது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்ற நபிமொழி உனக்கு தெரியாதா? இன்னல்லாஹ யுஹிப்பு அய்யுரா அஸர நிஅமதிஹி அலா அப்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு மனிதருக்கு வழங்கி இருக்கக்கூடிய, அவன் செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், அதனுடைய அடையாளம் ஒரு மனிதனிடமிருந்து வெளிப்படுவதையும் அதன் பிறர் பார்ப்பதையும் விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே, அந்த ஹதீஸ் உனக்கு தெரியாதான்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது சொன்னார்கள்? பெருமானாருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார், அழுக்கடைந்த ஆடையை உடுத்தி வருகிறார். நாயகம் கேட்டார்கள், என்னப்பா அவன்கிட்ட காசு பணம் இல்லையான்னு கேட்டாங்க. இல்ல நாயகம், என்னிடத்தில் பொருளாதார வசதி நிறைய இருக்குன்னு சொன்னாரு. என்ன இருக்குன்னு கேட்டாங்க. உன் சொத்து என்னன்னு கேட்டாங்க. நிறைய ஆடுகள் இருக்குது, நிறைய ஒட்டகங்கள் இருக்குது, நிறைய மாடு இருக்குது, நிறைய வாகனங்கள், குதிரைகள் எல்லாம் வைத்திருக்கிறேன் என்றார்கள். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவு காசுகளை அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ் இதை கொடுத்தது எதற்கு? அதனுடைய அடையாளத்தை நீ அடுத்தவர்களுக்கு காட்ட வேண்டும். அல்லாஹ் என் மீது இவ்வளவு நிஅமத்தை செய்திருக்கிறான் என்று பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். நீ இப்படி ஒளிச்சு ஒளிச்சு மறைச்சு வச்சுக்கிறே என்று பெருமானார் கடிந்து சொன்ன வார்த்தைகளை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று பார்க்கிறோம். இமாம் அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறைநேச செல்வர்களில் ஒருவர். அவர்கள் தங்கள் சீடர்களுக்கெல்லாம் போதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமயம் நல்ல அழகான ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க. யமன் தேசத்தில் இருந்து நெய்யப்பட்ட ஒரு தலைப்பாகையை அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தினுடைய இழிவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் எவ்வளவு மோசமானது, அற்பமானது, எவ்வளவு நாம் அதை வெறுக்க வேண்டும், ஒதுங்கி வாழ வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஒரு சீடருக்கு சின்ன ஒரு யோசனை வந்தது. இவர்களுடைய பேச்சும் இவருடைய சொல்லும் செயலும் முரணாக இருக்கிறது. உலகத்தை வெறுக்க வேண்டும் என்கிறார், ஆனால் நல்ல ஆடை அல்லவா அணிந்திருக்கிறார், ஒரு விலை உயர்ந்த தலைப்பாகை அல்லவா அணிந்திருக்கிறார், சொல்லும் செயலும் முரணாக தெரிகிறது. உண்மையில் சொல்ல போனால் நாம் ஒரு அழுக்கான ஆடை அணிந்திருக்கிறோம், ஏழையாக இருக்கிறோம், நாம தான் உலகத்தை வெறுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று தன்னை குறித்து பெருமையாய் நினைத்தார். இவர் கல்பில் தான் நினைத்தார், அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் போட்டான், இல்ஹாமாய் போட்டான். அபுல் ஹசன் ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சீடரை பார்த்து சொன்னார்கள், சீடரே, நீ இந்த உலகத்துல நீ அழுக்கான ஆடையை போட்டிருக்கிற, ஒரு விலை குறைவான ஏழைகளுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஆடையை போட்டிருக்கிற, ஆனா போட்டுக்கிட்டு என்ன நினைக்கிற? யாரேனும் எனக்கு நல்ல ஆடைகளை தரமாட்டார்களா? யாரேனும் நல்ல ஆடைகளை எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டார்களா என்று இந்த உலகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். இதுதான் உலகத்தின் மீது ஆசை உண்மையிலே. ஆனால் நான் விலை உயர்ந்த ஆடையை போட்டிருக்கிறேன். உண்மையில் இதை செல்வங்களுடைய அடையாளம் தான். ஆனால் இதை உடுத்தி நான் என்ன தெரியுமா சொல்றேன்? யாரும் எனக்கு எதுவும் தராதீங்க. உங்கள் கரங்களில் இருந்து ஒரு பைசா கூட நான்
எதிர்பார்க்கவில்லை என்பதை சொல்லாமல் என்னுடைய ஆடையின் மூலம் மற்றவர்களுக்கு அறிவிப்பு செய்கிறேன். இதுதான் உலகத்தின் மீது ஆசையற்று இருப்பது, பற்றற்று இருப்பது என்பதாய் அபுல் ஹசன் ஷாதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு நிறைய பேர், சில பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்க, நல்ல ஆடைகளை உடுத்துவது என்பது, நல்ல காலணிகளை உடுத்துவது என்பது, நல்ல வாகனத்தில் போவது என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எல்லாம் தடுத்து விடக்கூடியது, இதை அல்லாஹ்வை விட்டும் நம்மை தூரப்படுத்தக்கூடியது என்று நினைத்து கொண்டு வசதி இருந்தாலும் கூட தான் நல்ல ஆடை உடுத்தாம, நல்ல செருப்புகளை அணியாம, நல்ல வாகனங்களை வாங்காமல் இருப்பார்கள். உண்மையில் வசதி அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வசதியை அடுத்தவர்களுக்கு காட்டுகின்றபடி ஒரு முஸ்லிம் கண்ணியமான தோற்றத்தில் காட்சி அளிக்க வேண்டும். அப்படி காட்சி அளிக்கவில்லை என்றால் அவர் கஞ்சன் என்று மார்க்கம் சொல்கிறது. இன்னும் சில கஞ்சர்கள் இருக்கிறார்கள், தாங்க நல்லாக இருப்பார்கள், ஆனால் தன் குடும்பத்தை கூட கண்டுக்க மாட்டாங்க. தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், அவர்களுடைய செலவினங்களுக்கும் கூட ஒருவன் காசு தரவில்லை என்று சொன்னால் இவன் கஞ்சன் என்று மார்க்கம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அன்ஃபிக் மின் தௌலிக அலா அஹ்லிக, உனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து உன்னுடைய குடும்பத்திற்கு நீ செலவு செய் என்றார்கள் பெருமானார். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய செலவினங்களிலே ஆக உயர்ந்த செலவினம் எது தெரியுமா? ஒருவன் தன் குடும்பத்திற்கு செலவு செய்கிறான் அல்லவா, அதுதான் ஆக உயர்ந்த செலவினம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரிடத்தில் வருகிறார்கள், நாயகமே, என்னுடைய கணவர் அபூ சலமா இறந்து விட்டார், விதவி பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உழைச்சு அவர்களுக்கு நான் செலவினங்களை செய்கிறேன், இந்த செலவினத்திற்கு அல்லாஹ் கூலி கொடுப்பானா, நன்மை கொடுப்பானா என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நஅம் லக்கிஹி அஜ்ருமா அன்ஃபக்தி அலைஹிம், உன் குழந்தைகளுக்காக நீ செய்யக்கூடிய செலவினங்களுக்கும் கூட அல்லாஹ் கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். ஆக ஒரு மனிதன் தன் குடும்பத்திற்கு, தன் மனைவிக்கு, மக்களுக்கு, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தர்களுக்கு செலவு செய்வதை கடமை என்கிற அந்த வரைமுறையோடு இஸ்லாம் என்பது நிற்கவில்லை. கடமை என்பதை தாண்டி அதை வணக்கமாய் இஸ்லாம் பார்க்கிறது. அந்த வணக்கத்தை செய்கிற போது அவன் நன்மையை செய்யக்கூடியவனாய், நல்ல மனிதனாய் இருக்கிறான். வணக்கத்தை செய்ய தவறுகிற போது அவன் கஞ்சனாய், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானவனாய் பார்க்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். இன்னும் சில கஞ்சர்கள், மிக மோசமான கஞ்சர்கள், சுயநலக்கார கஞ்சர்கள் என்று சொல்லலாம். நான் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாது, அடுத்தவர்கள் என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, நானும் என் குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால், நிம்மதியாய் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய சுயநலக்கார கஞ்சர்களும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் அடுத்தவர்கள் மீது அக்கறை கொண்டவர்களாய், தாராள மனப்பான்மை உடையவர்களாய் இருந்தார்கள் என்றால் பெருமானார் சொல்வாங்க, லவ் கான லி மிஸ்லு உஹதின் தஹபன் மா யசுர்ருனி அல்லா யமுர்ரு அலைய ஸலாசு லயாலின், அல்லா யமுர்ரு அலைய ஸலாசு லயாலின். உஹது மலை அளவுக்கு தங்கம் என்னிடத்தில் இருக்குது, உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் என்னிடத்தில் இருந்தால் எனக்கு நிம்மதி இல்லை என்கிறார்கள். எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது, சந்தோஷமா நான் இருக்க மாட்டேன் என்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் 3 நாட்களுக்குள் நான் அடுத்தவர்களுக்கு கொடுத்து நான் தீர்த்து விடுவேன் என்றார்கள் பெருமானார். எப்பேற்பட்ட வார்த்தைகள் நம்மால் சொல்ல முடியுமா? நம்முடைய அக்கௌண்ட்ல ஒரு 10 லட்சம் இருக்கு, 10 லட்சம் என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல 3 நாளுக்கு மேல இருந்தா எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லுவோமா? ஆனால் நாயகம் சொல்கிறார்கள், உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் 3 நாட்களுக்கு மேல் இருந்தால் எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை குறித்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, பெருமானாரிடத்தில் யார் வந்து எதை கேட்டாலும் பெருமானார் இல்லை என்று சொன்னது கிடையாது. இல்லை என்று சொல்லாமல் வருபவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கும் வள்ளலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஒரு மனிதர் பெருமானாரிடத்தில் வந்தார். நாயகத்திடத்தில் அந்நேரத்தில் நிறைய ஆடு இருந்தது. எவ்வளவு இருந்ததுன்னா, ஹதீஸ்களில் எழுதுகிறார்கள், 2 மலைகளுக்கு மத்தியில் நிறுத்தப்பட்டால் அந்த இடம் முழுக்க இருந்தால் எவ்வளவு இருக்கும், அந்த அளவுக்கு பெருமானாரிடத்தில் ஆடு இருந்தது. ஒருவர் வந்து கேட்டவுடன் கணக்கு பார்க்கல,
யோசிக்கல, அப்படியே அள்ளி கொடுத்தார்கள் நாயகம். அதை வாங்கி கொண்டு தன் கூட்டத்தாரிடத்தில் அந்த மனிதர் போனார். தன் கூட்டத்தாரை பார்த்து சந்தோஷமாய் சொன்னார், நீங்கள் முஹம்மதை பின்பற்றுங்கள், இஸ்லாத்தை தழுவுங்கள். காரணம், வறுமைக்கு பயந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாமல் அவர் இல்லை. வறுமைக்கு பயந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் பணத்தை தடுத்துக் கொள்ளக்கூடியவராக இல்லை, கொடைவள்ளலாக இருக்கிறார். ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதைத்தான் ஃபரஸ்தக் என்கிற கவிஞர் சொல்வார், மா காலல்லா கத்து இல்லா ஃபி தஷஹுதிஹி, மா காலல்லா கத்து இல்லா ஃபி தஷஹுதிஹி லவ்லத் தஷஹது கானத் லாஉ உன்னம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் இல்லை என்கிற வார்த்தையை சொன்னதே கிடையாது. இல்லை என்கிற வார்த்தையை சொன்னதே கிடையாது. ஒரே ஒரு முறை தஷஹுத் என்கிற ஒரே ஒரு இடத்தில் மாத்திரமே சொல்லியிருக்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்கிற அந்த கலிமாவில் மாத்திரம்தான் இல்லை என்று சொன்னார்கள். ஒருவேளை அந்த கலிமா இல்லை என்றால், தஷஹுத் இல்லை என்றால், பெருமானாரின் வாழ்க்கையில் இல்லை என்கிற வார்த்தை இல்லாமல் போயிருக்கும், ஆம் என்கிற வார்த்தை மாத்திரமே இடம்பெற்றிருக்கும் என்று நாயகத்தினுடைய கொடைத்தன்மையை குறித்து, தாராள மனப்பான்மையை குறித்து ஃபரஸ்தக் என்கிற கவிஞர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, கொடைத்தன்மை என்பது, தயாள குணம் என்பது ஒரு மனிதனை இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி புகழுக்குரியவனாய், அல்லாஹ்வின் பால் நெருக்கத்திற்குரியவனாய் மாற்றும். அதே சமயத்தில் கருமித்தனம் என்பதும் கஞ்சத்தனம் என்பதும் இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி இகழுக்குரியவனாய் ஒருவனை மாற்றும். கஞ்சத்தனத்தை விட்டும் தவிர்ந்து கொடைத்தனத்தை உடையவர்களாய், தாராள மனம் படைத்தவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கிருள் புரிவானாக. வாஹிரு